முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளை வந்துட்டு நம்ம நேரடியாக போய் பார்த்து வாங்குவோம். அப்போ நேரடியாக போய் பார்த்து காசு கட்டி பொருள் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்து வாங்குவோம். அப்புறம் கொஞ்சம் காலம் மாற என்னாச்சுன்னா எல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்லைனுக்கு போயிட்டோம். ஆன்லைனில் எல்லாம் வந்து லிஸ்டிங் பண்ணிடுவாங்க. அங்கே நம்ம பார்த்துட்டு ஓகே ஜாமான் நல்லா இருக்க வாங்கிடுவோம். அப்போ வாங்கினா என்ன நடக்குது, ஒருத்தன் செல்லர் வந்து ஷிப் பண்ணுவான், அங்கே ஒரு ஆள், அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் ஒரு ஆள் எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போடுவாங்க. அங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தன் கைக்கு வரும், அவங்க வந்து டெலிவரி பண்ணுவான். இந்த மாதிரி டெலிவரி பண்ணுற டைமில் என்ன நடக்கும்னா நம்மளுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. உங்க ஜாமாவை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியாது. திருட்டு வேலை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப டெக்கு ஜாமான் நீங்கள் என்ன வாங்கினாலும் அந்த டெக்கு ஜாமாவை என்றைக்குமே வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஜாமாவை திறக்கும் போது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் திறங்க. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். Да, это Шмай посмотришь в зеркало. Сбоку посмотришь, как выглядит. Подожди. То есть, подождите, что? Один. Класс. Все. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்களா, அந்த வீடியோ அதுதான். அவள் ஒருத்தர் பாருங்கள், கிராஃபிக் கார்டு 5070 Ti OC கிகாபைட்டோட பிராண்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி அந்த ரஷ்யனோட வெப்சைட்டில் வந்து லிஸ்டிங்கில் போட்டிருக்கு. அதை அவர் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு $1000. ஸோ அது வந்த அப்புறம் அவர் திறக்கும் போதே பார்த்துட்டாரு அதோட பாக்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்குன்னு. அப்போ மாதிரியாக இருக்குன்னு பார்த்தோன்னே என்ன செஞ்சிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணி திறந்து பார்த்தா உள்ளே வந்துட்டு தண்ணி பாத்து வச்சிருக்கானுங்க. ஸோ என்கிட்டயும் வந்துட்டு ஒரு 3 ஃபேன் கிராஃபிக் கார்டு இருக்குது. இதுவும் நான் தூக்கி பார்க்கும்போது தண்ணி பாத்தியோ, இது பாருங்க கரெக்டாக யோசிச்சிருக்கானுங்க பாருங்க, தண்ணி பாத்த வச்சு அந்த வெயிட்டிங் கரெக்டாக வெயிட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்ணுறானுங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன். இந்த கிராஃபிக் கார்டு ஸ்கேம் வந்து ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு கிராஃபிக் கார்ட்ஸ் வாங்குறதே வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, வாங்கலாம். ஆனால் வாங்கும்போது மனசில் என்றைக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஷிப் பண்ணி கொண்டு வராங்க, இதை அடிபட்டுருமா, ஒழுங்காக வருமா வராதா அப்படின்னு நம்ம வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும். அதே டைமில் வந்துட்டு கிராஃபிக் கார்ட்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி விற்கிறானுங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ரிப்பேருக்கு அனுப்பின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வேறு பார்ட்ஸ்லாம் உள்ளே போட்டு மாற்றி ஸ்கேம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. உங்கள் கிராஃபிக் கார்டை வந்து ஸ்வாப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்கேம் நிறைய ஸ்கேம் ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த டெக்கு ஜாமான் நீங்கள் வாங்கினாலும் சரி, அந்த டெக்கு ஜாமான் என்றைக்குமே வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கோம் ஹை வேல்யூ நல்ல விலை கூடிய டெக்கு ஜாமான்லாம் வந்துட்டு என்றைக்குமே அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கோம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு. இது வந்துட்டு உங்களோட சேஃப்காக, உங்களோட சேஃப்டிக்காக, அப்போ தான் உங்களால் ஷோ பண்ண முடியும். ஸோ இடையில கூட இன்னொரு ஒரு நியூஸ் பார்த்தேன் நான், விச் இஸ் இந்த அமேசான் இந்தியாவில் ஒருத்தர் கிராஃபிக் கார்ட்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கான். ஆனால் அந்த வீடியோவில் நிறைய கட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவன் வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்கான், ஏமாற்ற பார்க்குறான்னு. ஸோ அமேசான் இந்தியா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இதை வந்துட்டு அப்பீலில் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க, அந்த ரீஃபண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா திருட்டு வேலை நடக்குது, எஸ்பெஷலி கிராஃபிக் கார்ட்ஸு. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா சில பொருள்கள்லாம் இந்த மாதிரி ஹாட்டான பொருள்லாம். கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாட்டான பொருள் தான். என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1080 எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு அப்போ நான் பிசி வாங்கும்போது உள்ள கிராஃபிக் கார்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வாங்கினது 360 ஜோடெக்கோட. ஸோ இதுதான். ஓகே, எந்த ஒரு டெக் ஜாம் வாங்கினாலும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஓகே, ரெக்கார்ட் பண்ணி உங்கள் சேஃப்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கேமில் மாட்டியிருக்கீங்களா, இல்லை இந்த ஸ்கேம் ஆகிருக்கீங்களா, இல்லை இந்த ஸ்கேமில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி ஜெயிச்சு ரீஃபண்ட் வாங்கியிருக்கீங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys in the next video. Bye.